ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ் குக்கிங் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அவல் பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த கப்புக்கு நான் ஒரு 3/4 கப்பு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இப்போ இனிப்புக்காக நான் வெல்லமும் எவ்வளோ அவல் எடுத்தனோ சேம் அதே அளவு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா இதை விட நீங்கள் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சர்க்கரை பாகை ரெடி பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணோன்னா, ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் இதை கொதிக்க விட போகிறேன். நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். பாருங்கள், நல்லா நமக்கு இது வெல்லம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டி நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை பாகு நமக்கு ஆறட்டும். இப்போ நான் 1/2 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். இந்த பாலையும் நான் நல்லா காய்ச்சி அதையும் நான் ஆற வைக்க போகிறேன் ஒரு சைடில். இப்போ ஒரு சட்டியில் 2 ஸ்பூனு நெய் எடுத்திருக்கேன். நம்மக்கிட்ட இருக்க நட்ஸை எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே நெய்யில் நம்மக்கிட்ட இருக்க அவலை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா அவலை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இதுக்குள்ளே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பாலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். நமக்கு அவல் நல்லா வேகணும். அவல் வேகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஓரளவுக்கு அவல் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே அவல் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆற வச்சுருந்தோம்ல சர்க்கரை பாகு, அதையும் நம்ம இதுக்குள்ளே அப்படியே சேர்த்துக்கலாம். அது சர்க்கரை பாகு சேர்க்குறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சீக்கிரமாக கட்டி ஆகிடும். பாருங்கள், ஓரளவுக்கு இப்போவே கட்டி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் திக்காகவே இப்போ ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிங்கன்னா 5 மினிட்ஸில் நல்லாவே உங்களுக்கு திக்காகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.